பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்றது ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சாரம் கிடையாது. அனைவரும் அதில் இந்துக்கள், முஸ்லிம்கள், மற்ற சிறுபான்மையினர் அனைவரும் ஒன்றாக இருந்தாலும் அப்படின்னா வளர்ச்சி அதிகமாக இருக்கும், நம்மளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதை தான் நாங்கள் முன்வைத்தோம். இதுல நாங்கள் மதம் சார்ந்த அரசியல் செய்தோம் அப்படின்னா இன்ஃபேக்ட் மதம் சார்ந்த அரசியல் செய்தவர்கள் காங்கிரஸ் கட்சி. ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினர் அந்த மதத்தை சேர்ந்தவர்களை மட்டுமே ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்திய ஒரே கட்சி காங்கிரஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா இவங்களுடைய அந்த கட்டமைப்பை நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் வக்ஃபு அந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ஜேபிஎஸ்ல இப்ப அது டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்குது. அந்த ஜேபிசி கேட்டது காங்கிரஸ் கட்சி மற்றும் இவங்களுடைய கூட்டணி கட்சியினர். ஆனா அந்த ஜேபிசி மீட்டிங்க நடத்தாம ஒவ்வொரு முறையும் அதுக்கு முட்டுக்கட்டை போடுபவர்கள் காங்கிரஸ் இந்தி கூட்டணி தான். அதை நீங்க நேரடியா பார்த்தோம். ஈவன் இன்ஃபேக்ட் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய டேபிள்ல இருந்த ஒரு கிளாஸ் எடுத்து ஜேபிசியோட தலைவர் மேல விட்டு எறிஞ்சி அதனால அவருக்கு காயம் ஏற்பட்டது 2 வாரத்துக்கு முன்பு நம்ம பார்த்தோம். ஆக இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா முஸ்லிம்களை அவர்களை வாக்கு வங்கியா வைக்க வேண்டும், நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம், எங்களுக்கு இந்துக்களை பத்தி கவலை இல்லை அப்படின்ற ஒரு போக்கை இவர்கள் விதைக்கிறார்கள். அதாவது ஓபிசி வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுல பாஜக இதற்கு முந்தைய மாநில தேர்தல்கள்லையும் அதிகமாக கவனம் செலுத்தினாங்க. இப்போ மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மராத்தியர்களுடைய வாக்குகளை இந்தியா கூட்டணி கவனம் செலுத்துது. ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரைபல்ஸோட வாக்குகளை கவனம் செலுத்துது. அப்படின்னாலும் அந்த நான் ட்ரைபல் வாக்குகள், நான் மராத்தியர் வாக்குகள் இதை கன்சாலிடேட் பண்றதுக்கான அந்த வாய்ப்புகளை பாஜக பயன்படுத்திக் கொள்ள முயற்சித்தது என்ற அந்த செய்திகள்லாம் இருந்தது. அப்ப அதுவும் ஒரு வாக்கு வங்கி அரசியல் தானே? இல்ல அபிநயா, அது மாதிரி நாங்க பண்றதே கிடையாது. எங்களை பொறுத்தவரை சமுதாயத்தோட எல்லா இனத்தோடும் எங்களுக்கு வாக்கு வங்கி தான். எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை தான் நாங்க போக்கஸ் பண்ணி அவங்களுடைய ஓட்டுகளை தான் நாங்க வாங்கி கன்சாலிடேட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா அண்ணன் சொன்னார் இல்லைங்களா, 101 சீட்டு காங்கிரஸ் போட்டி போடுது, அதனால நாங்க ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு. பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் 75 சீட்டு எங்கெங்கெல்லாம் குறிப்பாக வட இந்தியால மகாராஷ்டிரா உட்பட எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி போது பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்குது. அதுல எந்த ஒரு ஜாதி அரசியலும் தேவையே இல்லை. அதுல மராட்டி வெர்சஸ் நான் மராட்டி அப்படின்னு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப 75 சீட்ல எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை கிட்டத்தட்ட 60-65 சீட்டுகள் நாங்க வரும்போது எப்படி நீங்க ஆட்சி பிடிக்க முடியும்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 சிவசேனை கட்சிகள், அதாவது பிரிந்து போன 2 சிவசேனைகள், அதுல ஒரு சிவசேனை எங்க கூட இருக்கிறவங்க தான் ஒரிஜினலான சிவசேனைன்றது இப்ப தீர்வு ஆயிருக்குது. அவங்களே போட்டி போடுறது 47 சீட்டு நேரடியான போட்டி. அதே மாதிரி 2 என்சிபிலையும் போட்டி போடும்போது 38 சீட்டு ஸ்ட்ரெயிட்டாவே கான்டெஸ்ட். எங்கெங்கெல்லாம் இது மாதிரி ஸ்ட்ரெயிட் கான்டெஸ்ட் இருக்குதோ அங்க பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட்டு, மகாயுதியோட ஸ்ட்ரைக் ரேட்டு அதிகமா தான் இருக்க போகுது. அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த எண்ணிக்கையை பார்க்கிறோம் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. மொத்தமாக 44 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் வந்திருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு 28 தொகுதிகளில் முன்னிலை கிடைச்சிருக்கு. இந்தியா கூட்டணிக்கு 14 தொகுதிகளில் முன்னிலை கிடைச்சிருக்கு. மற்றவர்களுக்கு 2 தொகுதிகளில் முன்னிலை கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதுல என்டிஏ கூட்டணியில யார் யாருக்கு தனித்தனியாக அந்த எண்ணிக்கை என்று நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. என்டிஏ பொறுத்த வரைக்கும் தற்போது அது 30ஆக மாறி இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரிவுகளில் பாஜகவிற்கு அந்த 30ல 19 பாஜகவிற்கும் சிவசேனாவுக்கு 4 என்று அந்த எண்ணிக்கை கிடைத்திருக்கிறது. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு 6, அதே போன்று சிவசேனா 3 என்று அந்த எண்ணிக்கை கிடைத்திருக்கிறது அப்படின்றதையும் பார்க்கிறோம். 48 தொகுதிகளில் 31 என்டிஏவுக்கு, இந்தியா கூட்டணிக்கு 15, மற்றவர்களுக்கு 2 என்று அந்த எண்ணிக்கை இருக்கிறது. 19-4 என்சிபிக்கு 8 என்பதாக என்டிஏ கூட்டணியில் இதுவரைக்கும் கிடைத்த அந்த முன்னிலை நிலவரம் இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். இதுல மிக முக்கியமாக திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இப்போ முன்னிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மராத்வாதா இது முழுமையாக இந்தியா கூட்டணி பக்கம் செல்லும் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது இதற்கு முன்பாக. இப்போ அதுல நம்ம பார்த்தோம்னா மராத்வாதால மொத்தமாக 19 தொகுதிகளுக்கு முன்னிலை நிலவரம் தெரிய வந்திருக்கு. அதுல என்டிஏ கூட்டணிக்கு 15 கிடைச்சிருக்கு, இந்தியா கூட்டணிக்கு 3 கிடைச்சிருக்கு. இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இதோட புரிதலாக நம்ம எதை எடுத்துக்க வேண்டியிருக்கு? அதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா,
அதாவது அக்ராஸ் தி ஸ்டேட், அதாவது ஸ்டேட்டோடைய நீங்க வந்து பிரிச்சு வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப வந்து நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து கொங்கு பெல்ட் அப்படின்னு கோயம்புத்தூர் அதை சுற்றி உள்ள இடம், அதுக்கப்புறமேட்டு மத்திய தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வந்து கீழே மதுரைக்கு கீழே உள்ளதுன்னு நம்ம பிரிச்சு பேசுறோம் இல்லைங்களா? அது மாதிரியான இந்த தேர்தலில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மகாராஷ்டிராவை நம்ம பிரிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த என்டையர் மகாராஷ்டிரா வந்து முழுக்க வந்து எங்களுடைய நாங்க வந்து ஸ்வீப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால வந்து அந்த நீங்க சொன்னது மாதிரியே எங்க வந்து இவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த மராठवाडा ஏரியாலேயே அங்க நாங்க வந்து எங்களோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக போயிட்டு இருக்கிறது. அதனாலதான் மகாராஷ்டிராவோட வடக்குல இருந்து வந்து தெற்கு வர, கிழக்குல இருந்து மேற்கு வர நாங்க எல்லா மாவட்டத்திலும் எல்லா தொகுதிகளிலும் எங்களுடைய பிரசன்ஸ் வந்து இந்த தேர்தலில் இருக்கிறது. இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு நாம மக்கள் போட போறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு ஆரம்பத்தில் வந்தேன். இதில் நான் பார்க்குற பார்வை என்பதே வேறு. நீங்கள் நம்ம நண்பர் சொன்னார், அவர் சொல்கிறது நான் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பிரச்சாரம் ஜாதிவாரி, அதில் ஒரு பெரிய உண்மையை சொன்னார். ஜாதிவாரி இந்த கோட்டாவுக்காக கொண்டு வந்தது நல்ல விஷயம்தான், ஆனால் அதை நெகட்டிவாக கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் மக்கள்கிட்ட சேர்க்குதுன்னு சொன்னார். அந்த வகையில் அவரை நம்ம பாராட்ட அந்த உண்மையை அழுத்தமாக பதிவு பண்ணிட்டார். நான் என்ன பார்க்குறேன்னா, சாதாரண காலகட்டங்களில் பிரச்சாரங்கள்லாம் பயன்படும். இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால், அன்றாட வாழ்க்கைக்கே ஒவ்வொரு மனிதனும் செத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு புதுவிதமான பொருளாதாரம் இந்தியாவில் இருக்கு. ப்ரொடியூசர், கன்சியூமர். ப்ரொடியூசர் உற்பத்தியாளர், உபயோகிப்பாளர் இருக்காங்களா? நீங்க அந்த விவசாயிகள் பிரச்சனையை சொல்றீங்க. அதற்கு முன்பாக நீங்க குறிப்பிட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சார்ந்தே மகாராஷ்டிராவில் அது வேறு மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்படுதா? ஏன்னா மராத்தா வர்சஸ் ஓபிசி என்ற அந்த விஷயம் உருவாயிருக்கு. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஓபிசிக்காக எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்தியா கூட்டணி பெருவாரியாக எடுத்து செல்லும் போது மராத்தாவில் காங்கிரஸ் தான் அதிக இடத்துல போட்டி போடுது. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா எல்லா இடத்துலையும் ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம். ஓபிசி அங்கே அதிகம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்கன்னா, காங்கிரஸ் நிற்கிற தொகுதியில் அதிக தொகுதி மராத்தாவில் தான் நிற்கிறாங்க. அப்போ நீங்களே தேர்தல் முடிவை முன்கூட்டியே சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் சொல்ல வர்ற செய்தி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலம் கோட்டா வர்றதில் எந்த வகையில் போய் முஸ்லீம்களுக்கு கொடுக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதாவது சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்போதையும் ஏமாற்ற முடியாதுங்கிறது இந்த தேர்தல் முடிவு காட்டத்தான் போகுது. இந்த தேர்தலில் அவர் சொன்னதை போல இன்னொன்று இருக்கு. தேர்தலே முடிந்ததற்கு பின்னாலும் கூட பிஜேபி கூட்டணிக்கு அதிகமே வந்தாலும் அவங்க ஆட்சி அமைப்பாங்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஷிண்டேயோ அரசு அஜித் பவாரோ அவங்களுக்கு முக்கியத்துவம் தரலைன்னா அவங்க என்ன முடிவும் எடுப்பாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. நான் பார்க்கறது பிரச்சாரம் என்பது நான் முன்னால சொன்ன மாதிரி சாதாரண கால எடுக்கணும். அந்த எண்ணிக்கைக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணி 13 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க, இந்தியா கூட்டணி 8 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க, மற்றவர்கள் 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்கன்ற அந்த எண்ணிக்கையை பார்க்கிறோம். மொத்தமாக 288 தொகுதிகளில் 23 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் தற்போது 24ஆக மாறி இருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கு 14 தொகுதிகளில் முன்னிலை, இந்தியா கூட்டணிக்கு 8 தொகுதிகளில் முன்னிலை, மற்றவர்களுக்கு 2 தொகுதிகளில் முன்னிலை. இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கையாக இருக்கிறது. இதே போன்று ஜார்க்கண்ட் மாநிலத்திற்குமான எண்ணிக்கையும் வந்து கொண்டிருக்கிறது. 14 என்பது தற்போது 15ஆக உயர்ந்திருக்கிறது என்டிஏ கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு 8, மற்றவர்களுக்கு 2 என்ற இந்த தபால் வாக்குகள் அப்படின்றது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம். அப்போ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கு சாதகமான ஒன்றாக இருக்கும் என்ற ஒரு சார்பாக போகக்கூடியதாக அந்த தபால் வாக்குகளை பார்க்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. தபால் வாக்கு என்பது அரசு ஊழியர்கள் போடுறதானே. அந்த அரசு ஊழியர்கிட்ட இப்பெல்லாம் வாக்குகள் இவங்களே கலெக்ட் பண்ணி கூட கொடுத்துட முடியும். அந்த மாதிரியெல்லாம் இப்போ தேர்தல் சிஸ்டத்தில் வந்திருக்கு. அதனால சில பேர் விரும்பாவிட்டாலும் கூட அவர்களுக்கு வாக்கு கொடுக்குற நிலைமை கூட வரலாம். இந்த தபால் வாக்குகளை அதனால நான் சொல்றேன் கேளுங்க, தபால் வாக்குகளை மட்டுமே வைத்துக்கொண்டு தேர்தல் முடிவு இருக்கும் என்று நான் கொஞ்சமும் நம்பல. அது வேற. ஆனா நீங்க நீங்க இப்ப 15 வந்துச்சு, காங்கிரஸ் 9 தான் வந்திருக்கு, இதெல்லாம் சொல்றீங்க. ஹரியானா ரிசல்ட் வரும்போது நீங்க எப்படி போட்டீங்க ஞாபகம் இருக்கா? காங்கிரஸுக்கு 71 லீடிங் வரும்போது பிஜேபி எத்தனை காட்டிங்க? முடிவு என்னாச்சு? அதனால இந்த கட்டத்தில் இதுதான் இல்லை. நான் முன்னால சொல்ல வந்தது, இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா என்பது ஒரு வித்தியாசமான மாநிலம். அங்கே விவசாயமும் தொழில்துறையும் சம அளவில் பலமாக இருக்கிறது.
இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியா இருந்தாலும் பொருளாதார தலைநகரம் மும்பைன்னு சொல்லுவோம், மகாராஷ்டிரா சொல்றோம் இல்லைங்களா? அதனால அங்க இருக்கிற மக்களுக்கு மற்ற மாநில மக்களை விட எல்லா தரப்பு மக்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் விழிப்போடு இருக்கிறவர்கள். அங்கே கரும்பு விவசாயம் அதிகம். கரும்பு விலை இன்னைக்கு என்ன? அவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, எந்த முன்னேற்றமும் இல்லை. இன்னைக்கு செலவுகள் கூடிக்கிட்டே போயிருக்கு. நேற்று கூட பெட்ரோல் விலை கொஞ்சம் கூட்டியிருக்காங்க பாருங்க. ஏன் கூட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதே போலவே தொழில்துறையில் இருக்கிறவங்களும் தொழில் நடத்துகிறவர்களுக்கும் லாபம் இல்லாம தவிக்கிறான். அங்கே வேலை பார்க்கிறவங்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் பிரச்சாரம் பண்ணுங்க, என்னதான் ஆசை வார்த்தை காட்டுங்க, ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருந்து ராத்திரி படுக்கிறவர்களும் பிரச்சனை 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 சந்திக்கிட்டு இருக்க மக்கள். இவங்க பேசுகிற வாய்க்கு ஜாலத்துல மயங்கி ஓட்டு போடுவாங்கன்னு தப்பு. நம்ம நண்பர் கூட டெல்லியில இருந்து பிரபாகமா சொன்னாரு. அந்த இதை சொல்லும் போது சொன்னாரு, என்ன சொன்னாரு? வேடிக்கையா இருக்காது, மகளிர் பாதுகாப்புன்னா பாருங்க. விஷயத்துக்கு நம்ம வருவோம். மறந்துடக்கூடாதுல்ல, பில்கிஸ் பானு ஒண்ணு பத்தாதா மகளிர் பாதுகாப்பு என்னன்னு? அவர்களை விடுதலை செய்துட்டு இவர்கள்லாம் கண்ணியவான்னு சொன்னாங்களே. இந்த நாட்டில் இருக்க பெண்கள் எல்லாம் அவ்வளவு தூரம் விவரம் தெரியாதவங்களா? ஒரு மோசமான அந்த பாதிப்புக்குள்ளான அந்த பெண்மணியை விட்டுருங்க. அதை பார்க்கிற ஒவ்வொருவரும் அந்த குழந்தையை கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணை வன்புணர்வு செஞ்சுட்டு சிறைக்கு போனவங்களை இவங்களே விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் அவர்கள் கண்ணியவான்கள் சொன்னாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் பாதுகாப்பை உலகத்தில் எந்த கட்சியும் கொடுக்க முடியாது. திரு ஆசீர்வாதம் வாங்கலாம். அதற்கு முன்பாக வயநாடு தொகுதியில் இதுவரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளில் வாக்கு வித்தியாசம் என்பது பிரியங்கா காந்திக்கு 460 வந்திருக்கிறது. அவர் தொடக்கத்திலிருந்தே முன்னிலை வகிக்கிறார் என்ற அந்த செய்தியை இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. பிரியங்கா காந்தியினுடைய அந்த தேர்தல் நுழைவு என்பது வயநாடு தொகுதி மூலமாக நிகழ்ந்திருக்கிறது. இதில் அவருக்கான வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை காங்கிரஸ் பெருவாரியாக வெளிப்படுத்துகிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் அவருடைய இந்த தேர்தல் நுழைவு என்பது இதற்கு பிறகாக அரசியல் போக்கை மாற்றும் என்ற ஒரு கருத்தையும் காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். ஆனால் வாக்கு வித்தியாசம் என்னவாக இருக்க போகிறது என்பதுதான் இதில் பார்க்க வேண்டிய அம்சமாக இருக்கிறது என்ற வகையிலான ஒரு நம்பிக்கை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். தற்போதைக்கான இந்த முடிவுகளின் அடிப்படையில் பிரியங்கா காந்தி 460 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் என்ற அந்த எண்ணிக்கையை நாம் பார்க்கிறோம். வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது காங்கிரசுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டான ஒரு தொகுதியாகத்தான் இதற்கு முந்தைய தேர்தல்களிலையும் இருந்திருக்கு. அதுவும் ஒரு காரணமாக பிரியங்கா காந்தியை அங்கு களமிறக்குவதற்கான ஒரு காரணமாகவும் சொல்லப்பட்டிருந்தது. தொடர்ந்து திரு ஆசீர்வாதம் ஆச்சாரியிடம் கேட்கலாம். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, பிரியங்கா காந்தி தற்போது 460 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் என்ற இந்த எண்ணிக்கையை பார்க்கிறோம். உங்களுடைய பார்வை என்ன? அதாவது பிரியங்கா காந்தியுடைய இந்த முதல் முறையாக களம் காண்கிறார். இதுல அவங்களுடைய காங்கிரஸ் கட்சி என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி ஜெயிச்சதை விட அதிகமான ஒரு மார்ஜின்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு, அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா ஓட்டு போல் ஆனதே கிட்டத்தட்ட 6 லட்சம் ஓட்டு தான். ஆக மொத்தம் அதுல 5 லட்சம் வாக்கு வித்தியாசம் சாத்தியமே கிடையாது. அதிகபட்சமாக அவங்க வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கூட அதுக்கு சாத்தியம் கிடையாது. அடுத்ததாக மகாராஷ்டிரா பத்தி ரொம்ப விரிவாக பிரியன் அவர்களும் பேசினார்கள், அண்ணன் வேலுச்சாமி அவரும் சொன்னாங்க. நாங்க அங்க மத அரசியல் செய்யவே இல்லை, அந்த மதத்தை பயன்படுத்தி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் முன்வைக்கவே இல்லை. இதுதான் இவங்க தொடர்ந்து எங்க மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதாவது ஏக தோ சேஃப், அதாவது ஒன்றாக இருந்தோம் என்றால் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்றது ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சாரம் கிடையாது. அனைவரும் அதில் இந்துக்கள், முஸ்லிம்கள், மற்ற சிறுபான்மையினர் அனைவரும் ஒன்றாக இருந்தாலும் அப்படின்னா வளர்ச்சி அதிகமாக இருக்கும், நம்மளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதை தான் நாங்கள் முன்வைத்தோம். இதுல நாங்கள் மதம் சார்ந்த அரசியல் செய்தோம் அப்படின்னா, இன்ஃபேக்ட் மதம் சார்ந்த அரசியல் செய்தவர்கள் காங்கிரஸ் கட்சி. ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினர் அந்த மதத்தை சேர்ந்தவர்களை மட்டுமே ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்திய ஒரே கட்சி காங்கிரஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா இவங்களுடைய அந்த கட்டமைப்பை நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் வக்ஃபு அந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ஜேபிஎஸ்ல இப்ப அது டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்குது. அந்த ஜேபிசி கேட்டது காங்கிரஸ் கட்சி மற்றும் இவங்களுடைய கூட்டணி கட்சியினர். ஆனா அந்த ஜேபிசி மீட்டிங்க நடத்தாம ஒவ்வொரு முறையும் அதுக்கு முட்டுக்கட்டை போடுபவர்கள் காங்கிரஸ் இந்தி கூட்டணி தான். அதை நீங்க நேரடியா பார்த்தோம். ஈவன் இன்ஃபேக்ட் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்
அவருடைய டேபிள்ல இருந்த ஒரு கிளாஸ் எடுத்து ஜேபிசியோட தலைவர் மேல விட்டு எறிஞ்சு அதனால அவருக்கு காயம் ஏற்பட்டது 2 வாரத்துக்கு முன்பு நம்ம பார்த்தோம். ஆக இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, முஸ்லிம்களை அவர்களை வாக்கு வங்கியா வைக்க வேண்டும், நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம், எங்களுக்கு இந்துக்களை பத்தி கவலை இல்லை அப்படின்ற ஒரு போக்கை இவர்கள் விதைக்கிறார்கள். அதாவது ஓபிசி வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுல பாஜக இதற்கு முந்தைய மாநில தேர்தல்கள்லயும் அதிகமாக கவனம் செலுத்தினாங்க. இப்போ மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மராத்தியர்களுடைய வாக்குகளை இந்தியா கூட்டணி கவனம் செலுத்துது. ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரைபல்ஸோட வாக்குகளை கவனம் செலுத்துது. அப்படின்னாலும் அந்த நான் ட்ரைபல் வாக்குகள், நான் மராத்தியர் வாக்குகள் இதை கன்சாலிடேட் பண்றதுக்கான அந்த வாய்ப்புகளை பாஜக பயன்படுத்திக் கொள்ள முயற்சித்தது என்ற அந்த செய்திகள்லாம் இருந்தது. அப்ப அதுவும் ஒரு வாக்கு வங்கி அரசியல் தானே? இல்ல அபிநயா, அது மாதிரி நாங்க பண்றதே கிடையாது. எங்களை பொறுத்தவரை சமுதாயத்தோட எல்லா இனத்தோடும் எங்களுக்கு வாக்கு வங்கி தான். எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை தான் நாங்க போக்கஸ் பண்ணி அவங்களுடைய ஓட்டுகளை தான் நாங்கள் வாங்கி கன்சாலிடேட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா அண்ணன் சொன்னார் இல்லைங்களா, 101 சீட்டு காங்கிரஸ் போட்டி போடுது, அதனால நாங்க ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு. பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் 75 சீட்டு. எங்கெங்கெல்லாம் குறிப்பாக வட இந்தியால மகாராஷ்டிரா உட்பட எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி போது பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்குது. அதுல எந்த ஒரு ஜாதி அரசியலும் தேவையே இல்லை. அதுல மராட்டி வெர்சஸ் நான் மராட்டி அப்படின்னு பேச வேண்டிய அவசியமே கிடையாது.